வெற்றுக்கை பிரிவை சேர்ந்த நளினமாக மலர் பறிக்கும் நுட்பம், இடுக்கி பிரிவை சேர்ந்த காற்றில் பொருட்களை கைப்பற்றும் நுட்பம் மற்றும் சிறிய கத்தி சங்கத்தை சேர்ந்த நிழலற்ற கத்தி ஆகியவற்றுடன் அவர் 3 பிரிவுகளையும் சார்ந்த ஒரு திருடனாக மாறினார். வெற்றுக்கை பிரிவு முக்கியமாக ஒருவரின் கைகளை நம்பியிருந்தது. இடுக்கி பிரிவு நுட்பங்கள் ஓர் இடுக்கியை பயன்படுத்தின. அதே சமயம் சிறிய கத்தி சங்கம் அறுவை சிகிச்சை கத்தி அல்லது சவர கத்தியை சார்ந்திருந்தது. அவற்றில் வெற்றுக்கை பிரிவு ஒரு திருடனின் நேரக்கணிப்பு, டைமிங் மற்றும் இலக்கை நோக்கிய விழிப்புணர்வை சோதித்தது. இடுக்கி பிரிவு நுட்பம் இலக்கை தேர்ந்தெடுப்பதை மதிப்பிட்டது. அதிக விழிப்புணர்வை காட்டும் நபர்கள் பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை. இதற்கிடையில் சிறிய கத்தி சங்கத்தின் நுட்பங்கள் மிகவும் சவாலானவை. அதற்கு கத்தியை கையாள்வதில் கைதேர்ந்த திறமையும், பல்வேறு வகையான ஆடைகள் மற்றும் பைகளின் தையல் மற்றும் கட்டமைப்பை பற்றிய பரிச்சயமும் தேவைப்பட்டது. முந்தைய நாளிலிருந்து அந்த தருணம் வரை வாங் யுன்னின் அதிர்ச்சி மதிப்பு ஏற்கனவே 4,40,000 தாண்டியிருந்தது. 2 மேம்பட்ட திறன்களை பெறுவதற்கு 2 லட்சம் புள்ளிகள் செலவாகின. அவர் இந்த 2 நுட்பங்களை கற்றுக்கொள்ள 2 காரணங்கள் இருந்தன. ஒன்று, பணம் சம்பாதிப்பது. இரண்டாவது, அதிக அதிர்ச்சி மதிப்பு புள்ளிகளை சேகரிப்பது. தான் செலவழித்ததை மீண்டும் ஈட்டிவிட முடியும் என்று வாங் யுன் நம்பிக்கையுடன் இருந்தார். அந்த 2 திறன்கள் பற்றிய தகவல்களும் வாங் யுன்னின் மனதில் பதிவேற்றப்பட்டன மற்றும் அவர் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அவரது முதல் வேலை சில இடுக்கிகள் மற்றும் அறுவை சிகிச்சை கத்திகளை வாங்குவதுதான். அவை எந்த ஒரு பெரிய மருந்தகத்திலும் எளிதாக கிடைக்கும். சுற்றிலும் விரைவாக பார்த்த பிறகு வாங் யுன் ஒரு மருந்தகத்தை கண்டுபிடித்து தேவையான கருவிகளை வாங்கினார். சிறிய அறுவை சிகிச்சை கத்தியை பிடித்துக்கொண்டு அதை தன் கையில் சுழல விட்டார். அவர் முகத்தில் ஒரு புன்னகை பரவியது. லைவ் ஸ்ட்ரீமில் இருந்த பார்வையாளர்களுக்கு வாங் யுன்னின் நோக்கங்கள் பற்றி எதுவும் தெரியவில்லை. வாங் யுன் அறுவை சிகிச்சை கத்திகள் மற்றும் இடுக்கிகளை வாங்குவதை பார்த்து அவர்கள் விறுவிறுப்பான விவாதங்களில் ஈடுபட்டனர். பெரிய அண்ணனுக்கு என்ன ஆச்சு? அவருக்கு எதற்கு அறுவை சிகிச்சை கத்திகளும் இடுக்கிகளும் தேவைப்படுகின்றன? எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் கேப்டன் ஜாங் ஜிங்சனின் திட்டப்படி பெரிய அண்ணன் இன்று ஒப்பிடையில் ஆக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எல்லாம் தயாரானதும் வாங் யுன் சிந்தனை வயப்பட்ட முகப்பாவனையுடன் ஒரு டாக்ஸியில் ஏறி மக்கள் கூட்டம் அதிகமுள்ள பகுதிக்கு செல்லுமாறு ஓட்டுநரிடம் கேட்டுக்கொண்டார். ஓட்டுநர் அவர்களே, தியான்யுன் சந்தைக்கு. நிச்சயமாக என்று ஓட்டுநர் பதிலளித்தார். தியான்யுன் சந்தை நான்சிங் முழுவதிலும் உள்ள மிகப்பெரிய மொத்த விற்பனை சந்தை. இது காய்கறிகள் முதல் இறைச்சி வரையிலும் உலர்குருட்களிலிருந்து பழங்கள் வரையிலும் ஏராளமான பொருட்களை வழங்கியது. இது ஒரு பரபரப்பான மையமாக திகழ்ந்தது. பெரும்பாலான பெரிய உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்களின் தேவைகளை பூர்த்தி செய்தது. அவை அங்கிருந்துதான் தங்கள் பொருட்களை வாங்கின. வாங் யுன் மிகவும் குறிப்பிட்ட ஒரு காரணத்திற்காக இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருந்தார். நவீன சமுதாயத்தில் பெரும்பாலான பரிவர்த்தனைகள் டிஜிட்டல் முறையில் மட்டுமே நடக்கின்றன. பொதுவாக QR கோடுகள் மூலம் பணம் செலுத்தப்படுகிறது. இருப்பினும் இன்றும் பணமே ராஜாவாக திகழும் ஒரு விதிவினை இருந்தது. அது சந்தைகள், குறிப்பாக தியான்யுன் போன்ற மொத்த விற்பனை சந்தைகள். கொள்முதல் செய்வதற்காக இங்கு வரும் ஊழியர்கள் பொதுவாக பணமாகவே செலுத்துவார்கள். இது ஒரு நிறுவன செலவு என்பதால் பணம் செலுத்த தங்கள் தனிப்பட்ட தொலைபேசிகளை பயன்படுத்துவது சாத்தியமில்லை. மேலும் குறிப்பாக பரபரப்பான காலை நேரங்களில் சந்தையில் ஏராளமான சாத்தியக்கூறுகள் இருந்ததால் இந்த காரணங்கள் தியான்யுன் சந்தையை வாங் யுன்னுக்கு ஒரு சிறந்த வேட்டைக்களமாக மாற்றின. டாக்ஸியில் இருந்து இறங்கி சந்தையின் அடர்ந்த கூட்டத்தினுள் நுழைந்ததும் அவர் கண்கள் எதிர்பார்ப்புடன் மின்னின. எனக்கு உண்மையிலேயே ஒரு கவனிக்கும் திறன் தேவைப்படுகிறது என்று அவர் சந்தைக்கு ஆழமாக நடந்து செல்லும்போது யோசித்தார். அவர் உடனடியாக சிஸ்டம் கடையை திறந்து தேடி பார்த்து ஒரு திறனை தேர்ந்தெடுத்தார். அதன் பெயர் கழுகு பார்வை. இது ஒரு கவனிக்கும் திறன் பார்வையை அடிப்படையாக கொண்டது. மேம்படுத்தப்பட்ட திறனை வாங்கவும் கழுகு பார்வை என்று வாங் யுன் கட்டளையிட்டார். இந்த புதிய திறனுக்காக மேலும் 1 லட்சம் அதிர்ச்சி மதிப்பு புள்ளிகளை செலவழித்தார். மரபணு தொடர் உணர்த்தியது போல கழுகின் கண்கள் மிகவும் சிறிய விவரங்களையும் தெரிவாக கண்டறிய அனுமதிக்கிறது. எல்லாவற்றையும் துல்லியமாக உணரும் ஒருவரின் திறனை விவரிக்க இது அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. இது சிறந்த பார்வையை குறிக்கிறது. வாங்குதலை முடித்த பிறகு வாங் யுன் திருப்தியுடன் உதடுகளை நாவால் ஈரமடித்தார். ஹோஸ்ட் வாங் யுன், வயது 23, உடல் வாக்கு 144, IQ 125. திறன்கள்: 1. கார்ட் நிலை பார்க்கர். 2. இடைநிலை நளினமாக மலர் பறிக்கும் நுட்பம். 3. மேம்படுத்தப்பட்ட காற்றில் பொருட்களை கைப்பற்றும் நுட்பம். 4. மேம்படுத்தப்பட்ட நிழலற்ற கத்தி. 5. மேம்படுத்தப்பட்ட கழுகு பார்வை. அதிர்ச்சி மதிப்பு 1,25,210. கடை திறக்கவும். குறிப்பு: உங்கள் உடல் வாக்கையும் திறன்களையும் மேம்படுத்த ஹோஸ்ட் அதிக அதிர்ச்சி மதிப்பு புள்ளிகளை பெறவும். தனது பண்புகளையும் திறன்களையும் அறிவு செய்த பிறகு முன்னைவிட கூர்மையான வாங் யுன்னின் கண்கள் சுற்றுப்புறங்களை ஆராயத் தொடங்கின. நான்சிங்கின் மிகப்பெரிய சந்தையாக இருந்ததால் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர். அவர் நேராக காய்கறி பிரிவுக்கு சென்று ஒரு பை கீரையை வாங்கி அதனை ஒரு பாவனையாக கையில் பிடித்துக் கொண்டார்.
அடுத்தனவாக அவரை சுற்றியுள்ள வாடிக்கையாளர்களை உன்னிப்பாக கவனிக்கத் தொடங்கிய போது கண்கள் மின்னின. அந்த தருணத்தில் வாங்கியூன் இருளில் பதுங்கி தன் இரையை வேட்டையாடும் ஒரு தனி ஓநாய் போல தோன்றினார். கழுகு பார்வை திறன் வாங்கியூனை சுற்றியுள்ள அனைத்து வாடிக்கையாளர்களையும் நுணுக்கமாக பகுப்பாய்வு செய்ய துணை புரிந்தது. அவர் அவர்களின் விழிப்புணர்வை மதிப்பிட்டார் மற்றும் அவர்களின் பணப்பைகளையும் பைகளையும் ஆய்வு செய்தார். அந்த பகுதியை சுற்றி 10 நிமிடம் வலம் வந்த பிறகு வாங்கியூன் 7 சாத்தியங்களை தேர்ந்தெடுத்திருந்தார். லைவ் ஸ்ட்ரீம் அறையில் இருந்த பார்வையாளர்கள் இந்த கட்டத்தில் கொஞ்சம் சலிப்படைந்திருந்தனர். அவர்கள் கருத்து பிரிவில் அவர்களுக்குள் பேசத் தொடங்கினர். பெரிய அண்ணன் என்ன செய்கிறார்? ஏன் சும்மா சுற்றித் திரிகிறார்? மீதமுள்ள பணத்தை பயன்படுத்தி அதிக காய்கறிகளை வாங்கி பின்னர் ஒழிந்து கொள்ள பெரிய அண்ணன் திட்டமிடுகிறாரா என்று நினைக்கிறீர்களா? அது முற்றிலும் சாத்தியம்தான். பெரிய அண்ணனிடம் உள்ள பணத்தை வைத்து பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடித்தால் அவரால் 1 மாதம் வரை தாக்குப்பிடிக்க முடியும். காலை சரியாக 9:53:22 வினாடியில் வாங்கியூன் தன் கண்களை சுருக்கி ஒரு சுவிங்கமை வாயில் போட்டுக் கொண்டார். பின்னர் அவர் தனது முதல் இலக்கை நோக்கி தீர்க்கமாக முன்னேறினார். ஒரு கடைக்கு முன்னால் சாதாரணமாக சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்த ஒரு இளைஞன் குனிந்து பொருட்களை தேர்ந்தெடுப்பதில் மும்முரமாக இருந்தான். வாங்கியூன் நேராக அவரை நோக்கி நடந்தார். அவரை கடந்து செல்லும் போது காய்கறி பையை பிடித்திருந்த அவரது கையில் ஒரு இடுக்கி தோன்றியது. அந்த இளைஞனுக்கு 5 சென்டிமீட்டர் இடைவெளிக்குள் வந்தவுடன் இடுக்கி விரைவாக அந்த நபருடைய பாக்கெட்டுக்குள் நுழைந்து உள்ளே இருந்த பணப்பையை மெதுவாக பற்றி கொண்டது. அந்த இளைஞனுடைய கால் சட்டைகள் மிகவும் தளர்வானவையாக இருந்தது. இது வாங்கியூன் நோட்டமிட்ட கச்சிதமான இலக்காக அவரை மாற்றியது. இடுக்கி பிடியில் பணப்பை பாதுகாப்பாக சிக்கியவுடன் வாங்கியூன் தன் கையை லாவகமாக அசைத்து அந்த பணப்பை கருப்பு பிளாஸ்டிக் பைக்குள் விழுமாறு செய்தார். பின்னர் அவர் மீண்டும் கூட்டத்தில் கலந்து விறுவிறுப்பாக முன்னேறினார். ஒவ்வொரு அசைவும் அமைதியாகவும் திருத்துத்தனமாகவும் செய்யப்பட்டது. பார்வையாளர்களால் கற்றிலும் கவனிக்கப்படவில்லை. ஆயினும் லைவ் ஸ்ட்ரீம் அறையில் இருந்த பார்வையாளர்கள் இந்த துல்லியமான தருணத்தில் முற்றிலும் வாயடைத்து போயிருந்தனர். அவர்களின் ஆச்சரியம் அப்பட்டமாக தெரிந்தது. அட கடவுளே, நான் என்ன பாக்குறேன்? பெரிய அண்ணன் திருந்தி விட்டார் என்று நினைத்தேன். என்னால் நம்பவே முடியவில்லை. வாவ், ஆரம்பித்து விட்டது. பெரிய அண்ணன் தனது உண்மையான தொழிலை தொடங்க மொட்டை விற்பனை சந்தைக்கு வந்திருக்கிறார். அவரிடம் என்ன வகையான திறன்கள் உள்ளன? அந்த பணப்பையை அவர் எப்படி இவ்வளவு சுலபமாக பறித்தார்? உண்மை என்னவென்றால், ஓநாய் இறைச்சிக்காக 1000 மைல் பயணிக்கும், நாய் குப்பைக்காக பயணிக்கும். பெரிய அண்ணன் பணத்தை திருடுவதற்காக 1000 மைல் பயணிப்பார். அற்புதம்! வேறு யாருக்காவது விசித்திரமான உற்சாகம் ஏற்படுகிறதா? பெரிய அண்ணன் மிகவும் கூலாக இருக்கிறார், இல்லையா? வாங்கியூன் ஒரு இடுக்கியை பயன்படுத்தி சாதாரணமாக ஒரு பணப்பையை திருடிய போது லைவ் ஸ்ட்ரீம் பார்வையாளர்கள் அனைவரும் வெறித்தனமான நிலைக்கு சென்றனர். முன்னதாக வாங்கியூன் சில உணவுப் பொருட்களை வாங்கி எங்காவது பதுக்கி வைக்கலாம் என்று சிலர் நினைத்திருந்தனர். மற்றவர்கள் அவர் வரவிருக்கும் நாட்களில் மறைந்திருப்பதற்காக நிலப்பரப்பை தெரிந்து கொள்ளுகிறார் என்று ஊகித்தனர். இருந்தபோதிலும் வாங்கியூனின் அடுத்த நடவடிக்கையை யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவர் கடைக்குள் நுழைந்த முதல் முயற்சியைப் போலவே இதுவும் எதிர்பார்ப்பதாக இருந்தது. தன்னுடைய லைவ் ஸ்ட்ரீமில் நடக்கும் குழப்பத்தை அறியாத வாங்கியூன் சில மீட்டர்கள் நடந்து பணப்பையிலிருந்து பணத்தை எடுத்தார். பின்னர் காலி பணப்பையை ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டார். 720, அதோடு ஒரு அடையாள அட்டை மற்றும் வங்கி அட்டை. இதை கையாள ஒரு குழு உறுப்பினர் தேவைப்படுவார் என்று தனக்குள் முணுமுணுப்பியபடியே முன்னால் சென்ற ஒரு நடுத்தர வயது பெண்ணின் மீது தன் பார்வையை பதித்தார். அந்த பெண் ஒரு எல்வி ஷாப்பிங் பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டிருந்தார். முன்னதாக அவருடைய பையில் பணம் நிரம்பியிருப்பதை வாங்கியூன் கவனித்திருந்தார். அவர் அவளை நேரடியாக அணுகி அவளுக்கு பின்னால் சென்று தனது இடது கையால் தன்னுடைய பையை உயர்த்திய அதே நேரத்தில் அவரது உள்ளங்கையில் ஒரு அறுவை சிகிச்சை கத்தி சால்பல் தோன்றியது. அரிப்பது போல பாசாங்கித்து தலையை உயர்த்திய போது அறுவை சிகிச்சை கத்தி பையில் நீண்ட வெட்டு ஒன்றை ஏற்படுத்தியது. ஒரு மந்திரவாதி போல மணிக்கட்டை சுழற்றி வாங்கியூன் கத்தியை இடுக்கிக்கு மாற்றினார். பின்னர் உள்ளே கையை நுழைத்தார். ஒன்றன் பின் ஒன்றாக சிவப்பு நோட்டுகளை கிள்ளி எடுத்தார். இதை 5 முறை செய்தார். சுமார் 2000 யுவானை சேகரித்தார். மளிகை சாமான்களை வாங்கிக் கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கும் சரி, சுற்றியிருந்த மக்களுக்கும் சரி, இது எதுவுமே தெரியவில்லை. இது இடுக்கி பிரிவின் காற்றில் பொருட்களை கைப்பற்றும் நீர்த்திக்கவும் மற்றும் சிறிய கத்தி சங்கத்தின் நிகழற்ற கத்தியாகியவை கச்சிதமாக இணைந்து எந்த தடையும் இன்றி நிறைவேற்றப்பட்ட தருணமாகும். வாங்கியூன் பின்னர் 3வது இலக்கான ஒரு முதியவரை நோக்கி சென்றார். 2100 நிகழ்ச்சி குழுவினரே, இது உங்கள் முறை என்று முணுமுணுப்பிய வாங்கியூன் ஒரு நடுத்தர வயது மனிதரை நோக்கி சுமார் 10 மீட்டர்கள் முன்னேறி அந்த மனிதர் உடரின் குறுக்கே தொங்கவிடப்பட்ட ஒரு பெரிய பிரீஃப் கேஸை சுமந்து கொண்டு கூட்டத்தால் சூழப்பட்டிருந்தார். மன்னிக்கவும், என்னை வழிவிடுங்கள் என்று வாங்கியூன் அந்த மனிதரை அணுகி குரலை உயர்த்தி அவரை நெருக்கிக் கொண்டு கடந்தார்.
வாங் யூன் அந்த மனிதரை கடந்து போகும்போது மெல்லிய வெட்டும் சத்தம் எதிரொலித்தது. அவரது உள்ளங்கை நுட்பமாக செயல்பட்டது. உள்ளே இருந்த பணத்தாள்களை ஒன்றன் பின் ஒன்றாக அவர் லாவகமாக உருவி எடுத்தார். தம்பி, மெதுவாக செல் என்று அந்த நடுத்தர வயதுக்காரர் கூச்சலிட்டார். அவரது பையில் ஏற்பட்ட நீண்ட வெட்டையோ அல்லது காணாமல் போன பல ஆயிரம் பணத்தையோ அவர் அறியவில்லை. 3100 நிகழ்ச்சி குழுவினரே, இது உங்கள் முறை என்று வாங் யூன் நோட்டுகளை எண்ணிவிட்டு சற்றும் அலட்டிக் கொள்ளாமல் அறிவித்தார். அடங்கொக்க மக்கா, இதென்ன? நான் இப்ப என்ன பார்த்தேன்? அவன் ருத்ரதாண்டவம் மாறுகிறான். இது அட்டகாசமான பைத்தியகாரத்தனம். அவன் ஒரு நிமிடத்தில் 3 பேரிடம் திருடினானா? மொத்தம் 5900 ஆகிறது. சே, இவன் மனிதனா? பெரிய அண்ணனே, நீங்கள் திருடர்களின் வாரிசா? இந்த வேகம், இந்த நுட்பம், இது கடவுளுக்கு நிகரானது. என் தலை சிலிர்க்கிறது. அவரது திருட்டு வேகமும் நுட்பமும் பயங்கரமாக இருக்கிறது. முன்னோர்களே! இந்த தருணத்தில் வாங் யூனின் லைவ் ஸ்ட்ரீமில் பார்வையாளர்கள் அனைவரும் திகைத்துப் போனார்கள். அவர்கள் கண்கள் விரிய வாய்ப்பிழந்து பார்த்தார்கள். யாரேனும் அவர்கள் ஏன் மண்டியிட்டு லைவ் ஸ்ட்ரீமை பார்க்கிறார்கள் என்று கேட்டால் பதில் எளிமையானது. ஸ்ட்ரீமர் அவ்வளவு கவர்ச்சியானவராக இருந்தார். அவர்கள் இப்போது அப்படிதான் உணர்ந்தார்கள். அவரது திருட்டின் பயங்கரமான தொழில்நுட்பங்களும் மின்னல் வேகமும் மகிர்கூச்சரிய வைத்தன. வாங் யூன் கடைகளில் பணம் வசூலித்ததை விட இது மிகவும் அதிர்ச்சியானது. குறிப்பாக அவரது லாவகமான அசைவுகள் ஒரு நிமிடத்தில் 3 பேரிடம் திருடினர் வியப்படைய வைத்தது. ஆயினும் அவர் நிற்கவில்லை. ஒரு பார்வையாளர் கருத்து தெரிவித்த போல அந்த தருணத்தில் வாங் யூன் முழு கட்டுப்பாட்டில்லாமல் இயங்கிக் கொண்டிருந்தார். மேம்பட்ட திறன்கள் எதை குறிக்கின்றன? தேர்ச்சி. ஒரு குறிப்பிட்ட துறையில் 10 முதல் 20 ஆண்டுகள் பணியாற்றிய ஒரு மாஸ்டர். வாங் யூன் 3 மேம்பட்ட திறன்களை சார்ந்திருந்தார். எதை குறிக்கின்றன? மேம்பட்ட திறன்களின் வலிமையை. அவரது திருட்டின் பயங்கரமான தொழில்நுட்பங்களும் மின்னல் வேகமும் மயிர்கூச்செறிய வைத்தன. அதை நான் அறுப்பேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் அது 4000 வரை நிகழ்ச்சிக்கு அது வெளியே செல்கிறது மற்றும் கூடுதலாக அந்த வெட்டப்பட்ட பைகளின் மதிப்பு மட்டுமே 10,000களில் இருக்கும் என்று ஒரு ஊழியர் கருத்து தெரிவித்தார். தயான்வு மார்க்கெட்டில் ஒரு காரில் ஸ்கைநெட் ஆபரேஷன் 2 ஊழியர்கள் வெளியிலிருந்து லைவ் ஸ்ட்ரீமை பார்த்துக் கொண்டிருந்தனர். விபத்துகள் ஏதேனும் ஏற்படுவதை தடுக்க ஒவ்வொரு தப்பியோழியரின் அருகிலும் நிகழ்ச்சி குழுவின் ஊழியர்கள் இருந்தனர். வாருங்கள், சீக்கிரம் போவோம். சே, நமது பட்ஜெட் கரைகிறது. அவர் இன்னும் செயலில் இருக்கிறார் மற்றும் அந்த வெட்டப்பட்ட பைகளின் மதிப்பு மட்டுமே 10,000களில் இருக்கும் என்று ஒரு ஊழியர் கத்திக்கொண்டே சம்பவ இடத்திற்கு ஓடினார். ஊழியர்கள் இருவரும் திக்குமுக்காடி பயணப்பட்டார்கள். பீதி உணர்வு ஏற்படத் தொடங்கியது. 1200 நிகழ்ச்சி குழுவினரே, இது உங்கள் முறை. 800 நிகழ்ச்சி குழுவினரே, இது உங்கள் முறை. 1400 நிகழ்ச்சி குழுவினரே, இது உங்கள் முறை. அந்த தருணத்தில் வாங் யூன் இன்னும் செயலில் இருந்தார். தன்னுடைய சிறிய திருட்டு பயணத்தை முடிக்க அவருக்கு 3 நிமிடங்கள் தான் தேவைப்பட்டது. 7 பாதிக்கப்பட்டவர்களை பின்னால் விட்டுச் சென்றார். அவர் பெற்ற மொத்த பணம் 10,050 யுவான் ஆகும். கையில் இருந்த பணத்தை பார்த்து வாங் யூன் ஒரு குமிழியை ஊதினார். பணம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. கடல் உணவு பகுதிக்கு சென்று பார்க்கலாம், அங்கு இன்னும் அதிகமாக இருக்கும் என்று கூறியபோது லைவ் ஸ்ட்ரீம் பார்வையாளர்கள் வாயடைத்து போனார்கள். அவன் சொல்வதை கேளுங்கள், அவன் மனித மொழியில்தான் பேசுகிறானா என்று கேள்வி எழுப்பினார்கள். கேளுங்கள், இது மனித மொழிதானா? அவன் புத்தி சுவாதீனமில்லாதவன், சட்டத்தை மதிக்காத ஒரு பைத்தியக்காரன். லைவ் ஸ்ட்ரீமில் இருந்த பார்வையாளர்கள் அனைவரும் வாங் யுன்னின் வார்த்தைகளை கேட்டு பேச வார்த்தையின்றி கேலி செய்தனர். பார்வையாளர்களின் கேலியை எறியாத வாங் யுன் தியான் யுன் சந்தையில் இருந்தார் மற்றும் அவர் நேராக கடல் உணவு பகுதியை நோக்கிச் சென்றார். காய்கறி பகுதிக்கு அருகில் சில 100 மீட்டர் இடைவெளியில் இருந்த கடலுணவு பகுதிதான் அவரது அடுத்த இலக்காக இருந்தது. அங்கு வந்ததும் வாங் யுன் புதிய பாதிக்கப்பட்டவர்களை தேடும் தனது அமைதியான முறையான தேடலை தொடங்கினார். அவரது வேட்டையில் பொறுமை மிக முக்கியமானது. ஒரு பையை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருந்த ஒரு பருமனான மனிதர், பையை சுமந்து செல்லும் ஓர் இளைஞர், தோளில் பையை மாட்டிக் கொண்டிருந்த ஒரு பெண், பாக்கெட்டில் பணப்பை வைத்திருந்த ஒரு இளம் பெண். வாங் யுன் கடலுணவு பகுதி வழியாக சுற்றித் திரிந்தார். வழியில் ஒரு பெரிய லாப்ஸ்டரை வாங்கினார். இம்முறை 1 டஜனுக்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை துல்லியமாக கண்டறிய அவர் முழுதாக 20 நிமிடங்களை செலவிட்டார். தொடங்கலாம். பாதிக்கப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டதும் வாங் யுன் தனது நடவடிக்கையை தொடங்கினார். கடலுணவு பகுதியில் குறைவான வாடிக்கையாளர்களை இருந்தனர். இது பணியை சற்று சவாலானதாக மாற்றியது. இது வாங் யுன்னின் திறமைகளுக்கு ஒரு சோதனையாக இருந்தது. ஆனால் அவரை பொறுத்தவரை கடினத்தன்மை மிக குறைவாகவே இருந்தது. அவரது நிழலற்ற கத்திநுட்பம் மற்றும் நழுவிச் செல்லும் செயல்பாட்டு முறைகள் தொடர்ச்சியான கொள்ளை சம்பவங்களுக்கு வழிவகுத்தன. அவரது வேட்டை சுமூகமாக நடந்தது. காய்கறி பகுதியுடன் ஒப்பிடுகையில் இங்கு கிடைத்த வருமானம் உண்மையில் மிக அதிகமாக இருந்தது. 4100 பரவாயில்லை. 3900 சுமாரான தொகை.
2800 ஏற்றுக்கொள்ளத்தக்கது. இது ஒரு தங்கச் சங்கிலி, எடை உறுதியாக தெரியவில்லை. இது ஒரு வாட்ச், அறிமுகமில்லாத பிராண்ட், மற்றும் ஒரு நகை. வாங் யுன் செயலில் இறங்கினார். காய்கறி பகுதியில் உள்ளவர்களைப் போலவே கடல் உணவு பகுதியில் வாங்குபவர்கள் குறிப்பிடத்தக்க வகையில் பணக்காரர்களாக இருந்தனர். இது தியான்யுன் சந்தையின் மிகப்பெரிய கடல் உணவு பிரிவு. சில புது பணக்காரர்கள் பரிசுகளாக வழங்க கடல் உணவுகளை வாங்குவார்கள் மற்றும் நண்பர்களை உபசரிக்க அவர்களே நேரில் வந்து கொள்முதல் செய்வார்கள். பொதுவாக இவர்களிடம் விழிப்புணர்வு குறைவாகவே இருந்தது. மதிப்புமிக்க பொருட்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வாங் யுன்னின் பைக்குள் சென்றன மற்றும் அவரது வாயின் ஓரங்களில் ஒரு குறும்புச் சிரிப்பு தவிழ்ந்தது. வேட்டையாடத் தொடங்கி 5 நிமிடங்களில் 1 டஜனுக்கும் மேற்பட்ட இலக்குகளை முடித்த பிறகு வாங் யுன் திடீரென சைரன் ஒலியை கேட்டார். அவர் திகைத்துப் போனார். அவர் கண்கள் ஆச்சரியத்தில் மின்னின. என் பையை யார் வெட்டியது? என் தங்கச்சங்கிலி காணாமல் போய்விட்டது. இதை யார் செய்தது? என்ன நடக்கிறது? ஏதாவது காணாமல் போய்விட்டதா? சிறிது நேரத்திற்கு முன் வேறு ஒருவரும் எதையோ தொலைத்து விட்டார். சீக்கிரம் போலீஸை கூப்பிடுங்கள். அவருக்கு பின்னால் இருந்து கோபமான குரல்கள் எதிரொலித்தன. சந்தையின் விளிம்பை நோக்கி நடக்கும்போது வாங் யுன்னின் பார்வை இறுகியது. இந்த தருணத்தில் வாங் யுன்னின் லைவ் ஸ்ட்ரீமில் பார்வையாளர்களின் எண்ணிக்கை வியக்கத்தக்க வகையில் 1 கோடியை எட்டியது. உற்சாகத்தின் அளவு கட்டளை மையமறையின் நேரடி ஒளிபரப்பிற்கு இணையாக இருந்தது. கடவுளே, நான் முதலில் பார்க்கத் தொடங்கிய போது திகைத்து போனேன். ஆனால் நான் தொடர்ந்து பார்க்க அது இன்னும் அதிர்ச்சியாக மாறியது. இவன் முற்றிலும் சுய கட்டுப்பாட்டை இழந்து விட்டான். அந்த பெண் வைத்திருந்த ஹெர்ம்ஸ் பேக்கை அவன் கிழித்ததை நான் பார்த்தேன். அந்த பேக்கின் மதிப்பு மட்டுமே 1 லட்சத்திற்கும் அதிகம். பட்ஜெட் தீப்பிடித்து எரிகிறது. இது ஒரு இன்டர்நேஷனல் பிளாக்பஸ்டர் படத்தின் பட்ஜெட்டை போன்றது. நான் ஒரு பிராண்டட் பேக் மதிப்பீட்டாளர். வெறும் 5 நிமிடங்களில் அவர் நாசமடைத்த பேக்குகளின் மதிப்பு 3 லட்சத்திற்கும் அதிகம். 3 லட்சத்திற்கும் அதிகமா? இந்த 5 நிமிடங்களில் இவன் எவ்வளவு பணம் மற்றும் பொருட்களின் மதிப்பை பெற்றான் என்பதை உணர்கிறீர்களா? அந்த தங்கச்சங்கிலியின் மதிப்பு 60 முதல் 70,000 வரை இருக்கும் என்று நான் மதிப்பிடுகிறேன். குறிப்பாக அந்த வாட்ச், ஆடமர்ஸ் பிகுட் ராயல் ஓக் சீரீஸ், அது 3 லட்சத்திற்கும் அதிகம். இது பைத்தியக்காரத்தனம். போலீஸ் சைரன் சத்தம் கேட்கிறது. அவரை கைது செய்ய வருகிறார்களா? நடைமுறை குழுவினர் விஷயங்களை சரியாக கையாளவில்லையா? உண்மையில் அந்த தருணத்தில் குழுவின் 2 உறுப்பினர்கள் நிலைமையை சமாளிக்க பதட்டத்துடன் முயற்சி கொண்டிருந்தனர். அவர்கள் காய்கறி பகுதிக்கு வந்தபோது யாரோ ஏற்கனவே போலீஸை எச்சரித்திருந்தனர். அவர்கள் விளக்கமளிக்க சென்றார்கள். ஆனால் பலர் தங்கள் பணத்தை இழந்திருந்தனர் மற்றும் அவர்கள் இன்னும் பொருட்களை வாங்க வேண்டியிருந்தது. 2 உறுப்பினர்களும் நடைமுறை குழுவிடமே மீண்டும் புகார் அளிக்க தவிர வேறு வழியில்லை. மேலும் வாங் யுன் அழித்த பைகளின் சேதங்களை மதிப்பிட வேண்டியிருந்தது. திருட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் மிகவும் வருத்தமடைந்திருந்ததால் இது எளிதான பணியாக இருக்கவில்லை. உறுப்பினர்கள் உடனடியாக அவர்கள் சார்பாக தயாரிப்பு குழுவிடம் இழப்பீட்டு கோரிக்கையை சமர்ப்பித்தனர். அவர்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர்கள் நிலைகுலையும் விளிம்பில் இருந்தனர். நெருங்கி வரும் போலீஸ் கார்களின் சைரன்களை கேட்டதும் அவர்களின் பிரச்சனைகள் பன்மடங்காக பெருகுவது போல் தோன்றியது. அவர்கள் நிலைமையை சமாளிக்க விரைந்தனர். குறிப்பாக 16 பேர் போலீஸை அழைத்து குறிப்பிடத்தக்க இழப்பு மற்றும் சொத்து வழிப்பை பற்றி புகார் அளித்ததை அறிந்ததும் அவர்கள் முகங்கள் இருண்டன. இது நம்மை முடித்துக் கட்டப் போகிறது என்று அவர்கள் புலம்பினர். விரக்தியில் அவர்கள் ஆழ்ந்த மூச்சை விட்டனர். தியான்யுன் சந்தையில் நடக்கும் குழப்பத்தை அறியாத வாங் யுன் தான் கைப்பற்றிய பணப்பைகள் மற்றும் ஆவணங்களை வாயில் காவலரிடம் வைத்துவிட்டு உடனடியாக டாக்ஸியில் வெளியேறினார். ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபோது சாலையோரத்தில் 4-5 போலீஸ் கார்கள் நிறுத்தப்பட்டிருப்பதை அவர் கவனித்தார். வாங் யுன் தனக்குள் சிரித்துக் கொண்டார். இம்முறை அவர் கைப்பற்றியது ஈர்ப்புக்குரியதாக இருந்தது. கூடுதலாக அவர் 4 லட்சம் அதிர்ச்சி மதிப்பு புள்ளிகளை பெற்றார். இது அவர் எதிர்பார்த்ததை விட அதிகம். டாக்ஸி அவரை ஒரு ஆடம்பர பொருட்கள் கையகப்படுத்தும் மையத்திற்கு கொண்டு சென்றது. அவருக்கு ஆச்சரியமளிக்கும் வகையில் வாட்ச், தங்கச்சங்கிலி மற்றும் நகை 4,10,000 என மதிப்பிடப்பட்டன. அவற்றை விற்க வேண்டாம் என்று அவர் முடிவு செய்தார். எப்படியாயினும் இந்த நடவடிக்கையிலிருந்து அவர் ஏற்கனவே 40,000 ரொக்கத்தை சேர்த்திருந்தார். கையில் அதிக பணம் வைத்திருப்பது சிரமத்தை மட்டுமே தரும். இவை அனைத்தும் முடிந்த பிறகு ஏற்கனவே நண்பகலாகிவிட்டது. வாங் யுன் ஒரு பெரிய லாப்ஸ்டரை தூக்கிக் கொண்டு ஒரு கடலுணவு உணவகத்திற்கு சென்றார். ஒரு பிரம்மாண்டமான விருந்து சாப்பிட தயாரானார். வாங் யுன் தியான் யுன் சந்தையில் இருந்து வெளியேறிய 2 மணி நேரத்துக்கு பிறகு கட்டளை மைய அறையில் திடீரென ஒரு அவசர அபாய ஒலி, அதாவது அலாம் ஒலித்தது. இது அனைவரையும் நிலைகுலையச் செய்தது. காதுகளை துளைக்கும் அந்த சத்தம் அறை முழுவதும் எதிரொலித்தது. முன்னெப்போதும் இல்லாத ஒரு நிகழ்வு அனைவரையும் திடுக்கிடச் செய்தது. என்ன நடக்கிறது? எனக்கு ஒன்றும் புரியவில்லை.
ஏன் அபாய ஒளி ஒலிக்கிறது? இந்த நிகழ்ச்சியில் இதற்கு முன்பு இதுபோன்ற ஒரு பகுதி சேர்க்கப்பட்டதில்லையே. கட்டளை மைய அறையின் நேரடி ஒளிபரப்பை பார்த்துக் கொண்டிருந்த பார்வையாளர்களும் திடுக்கிட்டனர். கட்டளை மைய அறைதான் நிகழ்ச்சியின் பிரதான கேமராவாக இருந்தது மற்றும் அவர்களின் நேரடி ஒளிபரப்பு அதிக பார்வையாளர்களை கொண்டிருந்தது. வாங் யூனின் லைவ் ஸ்ட்ரீமில் நடக்கும் நிகழ்வுகள் பற்றி பல பார்வையாளர்களுக்கு தெரியவில்லை. ஒரு அபாய ஒளியா? என்ன நடந்தது? வு மிங்யூ ஆர்வத்துடன் புருவத்தை உயர்த்தி தலையை நிமிர்த்தி கேட்டார். அது மற்றொரு சமூக எச்சரிக்கையா என்று அழகான நடிகை லியூ கிங் கேட்டார். இல்லை, இது வேறு ஏதோ ஒன்று என்று முதலணியின் கேப்டன் ஜியாங் யூ ஷான் கூறினார். அது சைரன் சத்தமா? யாராவது குற்றம் நடந்ததாக புகார் அளித்துள்ளார்களா? நாங்கள் கண்காணிக்கும் தப்பியோடியவர்களில் ஒருவர் கடுமையான குற்றம் ஏதேனும் செய்திருக்கிறாரா என்று ஹாங்ஃபெங் ஊகித்தார். அவர் கண்கள் சத்தம் வந்த திசையை உற்றுநோக்கியது. சரிதான். குழு தலைவர் ஹாங்ஃபெங்கின் ஊகம் துல்லியமானது. பலர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் என்று 5 குழு தலைவர்களையும் உற்று பார்த்தவாறு அறைக்குள் நுழைந்த நிகழ்ச்சியின் நிர்வாக தயாரிப்பாளர் அறிவித்தார். தப்பி ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு தப்பியோடியவர் மிகவும் கடுமையான ஒரு குற்றத்தை செய்துள்ளார். ஹூம்? அது வாங் யுன்னா? ஹாங்ஃபெங் தொடர்ந்து ஓடித்தார். வாங் யுன் தான் அவருடைய முதன்மை சந்தேக நபராக இருந்தார். ஆம், அவரேதான். உண்மையில் நேற்று வாங் யுன் கடையை கொள்ளையடித்த போது கடை உரிமையாளர்கள் தங்கள் பணம் காணாமல் போனதை உணர்ந்து காவல்துறையில் புகார் அளித்தனர். இதில் வாங் யுனின் தொடர்பையும் அவர்கள் கண்டுபிடித்தனர். எங்கள் நிகழ்ச்சி குழு இதுபோன்ற ஒரு நிகழ்வை சந்திப்பது இதுவே முதல் முறை என்பதால் நாங்கள் உடனடியாக எதிர்வினையாற்றவில்லை. ஆனால் இப்போது எங்களுக்கு அபாய எச்சரிக்கை வந்துள்ளது. தீவிரமான முகபாவனையுடன் தயாரிப்பாளர் மேலும் கூறினார். இது ஒரு உண்மையான எச்சரிக்கை மற்றும் இது நிஜ வாழ்க்கையில் தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. எங்கள் ஊழியர்களால் இதை சரியான நேரத்தில் கையாள முடியவில்லை. எங்கள் ஊழியர்கள் பாதுகாத்து வைத்துள்ள கண்காணிப்பு கேமரா வீடியோவை முதலில் பார்ப்போம். நிர்வாக தயாரிப்பாளரின் சைகையின் பேரில் ஒரு ஊழியர் தலையசைத்து ஒரு வீடியோவை இயக்கினார். அந்த வீடியோ தியான்யுன் சந்தையின் கண்காணிப்பு கேமரா காட்சியாகும். சற்று மங்கலாக இருந்தாலும் ஒரு உருவம் சிவப்பு வட்டமிட்டு காட்டப்பட்டது. அந்த உருவம் சந்தை வழியாக செல்ல லாவகமாக சென்றது. நிறுத்துங்கள். ஸ்லோ மோஷன். வீடியோ ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியபோது தயாரிப்பாளர் தாழ்ந்த குரலில் உத்தரவிட்டார். வீடியோ ஒவ்வொரு ஃப்ரேமாக வழக்கத்தை விட 5 மடங்கு வேகத்தில் மெதுவாக ஓடியது. கண்காணிப்பு கேமராவின் கீழ் அந்த உருவம் ஒரு இடுப்பியை லாவகமாக பயன்படுத்தி சிரமமின்றி ஒரு பணப்பையை திருடியது. அந்த உருவம் தனது பாதையை தொடர்ந்து ஒரு பெண்ணை நெருங்கியது. ஸ்லோ மோஷன் காட்சியில் ஒரு கூர்மையான அறுவை சிகிச்சை கத்தி தோன்றியது. அது ஒரு பையை திறமையாக கிழித்தது மற்றும் அதிலிருந்து ஒரு கட்டுப்பணம் வெளியே எடுக்கப்பட்டது. அந்த உருவம் தொடர்ந்து சென்று ஒரு முதியவரின் பக்கத்தை அடைந்தது. அறுவை சிகிச்சை கத்தி இடுக்கி மற்றொரு கணிசமான தொகை திருடப்பட்டது. நடவடிக்கைகள் தண்ணீர் பாய்வதைப் போல சீராக இருந்தன. ஒரு சிறிய தயக்கம் கூட இல்லாமல் முழு வரிசையும் 1 நிமிடம் மட்டுமே நீடித்தது. ஹூம்? இது இடுக்கி பிரிவின் தொலைவிலிருந்து செய்யும் திருட்டு, சின்ன கத்தி சங்கத்தின் திறமையான கத்தி வித்தை மற்றும் அந்த நுட்பம், அது வெற்றுக்கை பிரிவின் நளினமாக மலர்பறிக்கும் நுட்பமாக இருக்க வேண்டும். ஜியாங் யூஷான் நிமிர்ந்து உட்கார்ந்தார். அவர் கண்கள் மின்ன தனது அவதானத்தை அமைதியாக பகிர்ந்து கொண்டார். இடுக்கி பிரிவா? சின்ன கத்தி சங்கமா? வெற்றுக்கை பிரிவா? மூத்தவரே ஜியாங் யூஷான், இவை என்ன? இவை தொழில்முறை திருடர்களின் முக்கிய 3 பிரிவுகளாகும். இவை இப்போதெல்லாம் அரிதாகவே காணப்படுகின்றன. வீடியோவில் இவர் 3 பிரிவுகளின் நுட்பங்களையும் வெளிப்படுத்தியுள்ளார். அவர்களின் தேர்ச்சி குறைந்தது ஒரு தசிதப்த கால அனுபவத்தை காட்டுகிறது. எல்லாரும் தொடர்ந்து பாருங்கள், இது வெறும் ஆரம்பம்தான் என்று நிர்வாக தயாரிப்பாளர் மிகவும் சீரியஸாக கூறினார். அவர்கள் உற்று பார்த்து கொண்டிருக்கையில் வீடியோவில் இருந்த உருவம் தனது செயல்களை தொடர்ந்து மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்தது. சில காவலர்கள் வரும் வரை அந்த காட்சி நீடித்தது. அப்படியென்றால் உண்மையான காவலர்கள் உள்ளே சென்றனரா என்று ஷென்ஹாவ் ஆச்சரியத்துடன் கேட்டார். குழுவின் மற்றவர்கள் உற்று பார்த்தனர். அவர்களின் முகபாவனைகள் தீவிரமாக இருந்தன. ஆம், உண்மையான ரைஃப் காவலர்கள் சம்பந்தப்பட்டிருந்தனர். 25 பேர் பாதிக்கப்பட்டனர். ஏற்பட்ட சேதம் எவ்வளவு என்று தெரியுமா என்று தயாரிப்பாளர் கடுமையாக பதிலளித்தார். மொத்தத்தில் 8,50,000 யுவான். திருட்டு மற்றும் சொத்து சேதம் இரண்டையும் கணக்கில் கொண்டால் மொத்தம் 8,50,000 இழப்பு. இந்த தொகை ஏற்கனவே கணிசமாக கருதப்படுகிறது. இத்தகைய குற்றத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு மேலும் 10 ஆண்டுகளுக்கு குறைவான சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று லெங் மிங் புருவத்தை சுருக்கி பதிலளித்தார். ஆம், அவருடைய முதல் நபர் பார்வைக்கு மாற்றுவோம் என்று தயாரிப்பாளர் ஒப்புக்கொண்டார் மற்றும் குழுவினருக்கு சைகை செய்தார். தப்பையோடியவர் ஏற்கனவே நிஜ வாழ்க்கையில் அடையாளம் காணப்பட்டதால் சந்தையில் இருந்த முதல் நபர் பார்வையை காட்டுவது அவர் இருக்கும் இடத்தை வெளிப்படுத்தாது. வாங் யுனின் ஒளிபரப்புக்கு காட்சி மாறிய போது காட்சிகள் தெளிவாக இருந்தன மற்றும் திருடனின் திறமையான கையாளி முகலை காட்டின தன்னம் நிகழ்ச்சி குழுவினருக்கு வாங் யுனின் அமைதியான செய்தி. இதை நீங்கள் கையாளுங்கள். இந்த தெளிவான காட்சிகள் பார்வையாளர்களை முற்றிலுமாக அதிர்ச்சியில் ஆழ்த்தின.
முதலில் மங்கிய கண்காணிப்பு வீடியோவிலிருந்து அவர்களால் எதையும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை மற்றும் அவர்கள் ஆச்சரியம் மட்டுமே அடைந்தனர். திருடப்பட்ட தொகையை பற்றி கேள்விப்பட்ட பிறகு அவர்கள் திகைத்து போனார்கள். ஆனால் தெளிவான லைவ் ஸ்ட்ரீமை பார்த்தது அனைவரையும் பேச வார்த்தைகள் இல்லாமல் ஆக்கியது. இது மனதை உரைக்க வைக்கிறது. நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்து இதை மண்டியிட்டுதான் பார்க்க வேண்டும் போலிருக்கிறது. கண்காணிப்பு கேமரா காட்சிகளை பற்றி நான் பெரிதாக யோசிக்கவில்லை. ஆனால் இந்த முதல் நபர் பார்வை அம்மோ நம்ப முடியாத வண்ணமாக இருக்கிறது. 8,50,000 சர்வசாதாரணமாக திருடுவது இது பைத்தியமாக இல்லையா? இந்த பயங்கரமான திறமை. நான் இவரை திருடர்களின் புனித சந்தர், அதாவது செயின்ட் ஆஃப் தீவ்ஸ் என்று அழைப்பேன். வெற்றுக்கை பிரிவு, இடுக்கி பிரிவு, சின்ன கத்தி சங்கம் இவை அனைத்தும் மிகவும் வலிமையானதாக தோன்றுகின்றன. இது வாங் யுன் தானா? இவர் பைத்தூர் பேரரசரா? இவர் வரம்பு மீறி போய்க் கொண்டிருக்கிறார். மற்ற தப்பியோடியவர்கள் தங்கள் உயிருக்காக ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில் இவர் இடது வலது என்று பாராமல் குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார். இவர் உண்மையான தப்பியோடியவர். நம்ப முடியாத துணிச்ச காரியம்தான். நான் இப்போது அவருடைய லைவ் ஸ்ட்ரீமை சோதித்தேன். அவர் கடல் உணவு விருந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். பார்வையாளர்கள் கூச்சலிட்டனர். அவருடைய துணிச்சலான நடவடிக்கைகளால் வாயடைப்பு போனார்கள். மற்ற தப்பியோடியவர்கள் தப்பிக்கவும் கைதாவதை தவிர்க்கவும் தீவிரமாக முயன்றனர். ஆனால் இந்த மனிதர் தொடர்ந்து குற்றங்களை செய்து கொண்டிருந்தார். மிகவும் அதிர்ச்சியூட்டும் பகுதி என்னவென்றால் அவர் வெற்றி பெற்றார். குறிப்பாக இம்முறை அவருடைய திருட்டு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டியது. நிஜ வாழ்க்கை போலீசார் கூட உஷார்படுத்தப்பட்டார்கள். இந்த நிகழ்ச்சி அதிகமளவில் நிஜத்தை பிரதிபலிக்கிறது மற்றும் இப்போது அது நிஜத்துடன் குறுக்கிடுகிறது. வாங் யூனின் கைது பொறுப்பை அதிகரிக்க தயாரிப்பு குழு முடிவெடுத்துள்ளது. அவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று நிர்வாக தயாரிப்பாளர் அணித்தலைவர்களை பார்த்து கூறினார். வாங் யூன் ஒரு மிகப்பெரிய சட்டவிரோதி இல்லையா? தப்பியோடியவராக நடித்துக்கொண்டே குற்றங்களையும் செய்கிறார். ஆனால் எனக்கு ஆர்வமாக இருக்கிறது. தயாரிப்பாளரின் புதிய விதிமுறையை கேட்டதும் லைவ் ஸ்ட்ரீம் பார்வையாளர்கள் உடனடியாக உற்சாகமடைந்தனர். இவ்வளவு வலிமையான ஒரு கதாபாத்திரம் தோன்றும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. வாங் யூனின் கைது நிலையை உயர்த்தி அவரை பிடிப்பதற்கு முன்னுரிமை கொடுப்பதா? நியாயமாகத்தான் இருக்கிறது. ஹாங்ஃபெங் ஒப்புக்கொண்டு தலையசைத்தார். நாங்கள் தொடர்வதற்கு முன் மற்றொரு அறிவிப்பு உள்ளது. தயாரிப்பாளர் குழுவான நாங்கள் ஒரு எச்சரிக்கையை வெளியிட முடிவு செய்துள்ளோம் என்று இயக்குனர் திடீரென்று குறுக்கிட்டார். ஓ, ஒரு எச்சரிக்கையா? ஆச்சரியம் முகத்தில் தெரிய திரும்பிய ஷன்ஹாவ், அது எப்படி உஷார்படுத்தும் எச்சரிக்கையாக மாறியது என்று கேட்டார். இது நாங்கள் எடுத்துள்ள புதிய முடிவு என்று தயாரிப்பாளர் பதிலளித்தார். இது மீண்டும் வாங் யூன் காரணமாகவா என்று ஷன்ஹாவ் திகைப்புடன் கேட்டார். உண்மையில் நமது தப்பியோடியவர் வாங் யூன் காரணமாக நாங்கள் ஒரு எச்சரிக்கையை வெளியிடுகிறோம். இது பொதுமக்களுக்கான பொதுவான எச்சரிக்கை அல்ல, ஆனால் குறிப்பாக அனைத்து திருடர்களையும் நோக்கமாக கொண்ட எச்சரிக்கை. அவர் கேமராவை பார்த்தார். வாங் யூனின் திருட்டுத்திறன்கள் வியக்கத்தக்க வகையில் உள்ளன. அவர் 4 லட்சத்திற்கும் அதிகமாக திருடியிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கும் ஸ்கைநெட்டின் கீழ் அவருடைய நடவடிக்கைகளை எளிதாக கண்டறிய முடியும். திருடர்களே அல்லது திருட நினைக்கும் பொதுமக்களே சிந்தியுங்கள். நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் உங்களுக்கு சிறை தண்டனை நிச்சயம் என்று அவர் எச்சரித்தார். மேலும் மறந்துவிடாதீர்கள், வாங் யூனின் தந்திரம் உங்களிடம் உள்ளதா? மூத்தவர் ஜியாங் யூஷான் சுட்டிக்காட்டியபடி குறைந்தது 1 தசாப்த கால பயிற்சி இல்லாமல் வாங் யூன் செய்ததைப் போல நீங்கள் செய்ய முடியாது. அதனால் உழைக்காமல் ஊதியம் பெறலாம் என்று கனவு காணாதீர்கள். இது ஸ்கைநெட் ஆபரேஷன் நிகழ்ச்சியிலிருந்து வரும் எங்கள் முதல் எச்சரிக்கை. இதை நாங்கள் வாங் யூன் எச்சரிக்கை என்று அழைப்போம். தயாரிப்பாளரின் வார்த்தைகள் உண்மையானவை. உழைக்காமல் வெகுமதிகளை எதிர்பார்க்காதீர்கள். வாங் யூன் எவ்வளவு கவர்ச்சிகரமாக இருந்தாலும் 2 மணி நேரத்திற்குள் லட்சங்களில் திருடினால், ஆனால் அவர் இப்போது தேடப்படும் குற்றவாளி இல்லையா? பிடிப்பட்டால் 5 to 6 வருடங்கள் சிறைவாசம் அனுபவிக்க நேரிடலாம், அல்லது அதற்கு மேலாகவும் இருக்கலாம். உணர்வை எதிரொலித்தபடி ஷன்ஹாவ் எழுந்தார். இந்த எச்சரிக்கையை நாங்கள் பின்னர் அணைத்தளத்தில் பதிவேற்றுவோம். இப்போது எங்கள் 5 அணித்தலைவர்களே, தயவு செய்து தொடருங்கள் என்று தயாரிப்பாளர் புன்னகையுடன் கூறி அவர்களை முன்னோக்கி செல்ல சைகை செய்துவிட்டு வெளியேறும் திசையை நோக்கி சென்றார். வாசலில் அவர் ஜாங் ஜிங்ஷனை பார்க்க ஒரு கணம் நின்றார். கேப்டன் ஜாங், தப்பியோடியவரின் நிலை அதிகரிக்கப்பட்டிருப்பதால் நீங்கள் இயல்பாகவே இன்னும் கடுமையான யுத்திகளை கையாள அனுமதிக்கப்படுகிறீர்கள். புரிந்தது என்று ஜாங் ஜிங்ஷன் ஒப்புக்கொண்டார். நிர்வாக தயாரிப்பாளரின் வார்த்தைகளை கேட்டதும் ஜாங் ஜிங்ஷன் சிரித்துக்கொண்டே தலையசைத்தார். பின்னர் அவர் கேமராவை தீவிரமாக பார்த்து, எதுவும் செய்யாமல் எதையாவது பெறலாம் என்று நினைக்காதீர்கள். விரைவில் வாங் யூன் கைது செய்யப்பட்டு என்னால் நீதியின் முன் நிறுத்தப்படுவார் என்று கூறினார். ஓ, கேப்டன் ஜாங், நீங்கள் அவ்வளவு நம்பிக்கையுடன் இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஏதேனும் அழுத்தம் இருக்கிறதா? முகத்தில் புன்னகையுடன் லியூ கிங்ஷிங் ஜாங் ஜிங்ஷனிடம் கேட்டார். சரி, தப்பியோடியவர்களை கைது செய்வதை பொறுத்தவரை வாங் யூன் போன்ற ஒருவரை கைது செய்வதில் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே எந்த அழுத்தமும் இல்லை. ஏதேனும் அழுத்தம் இருந்தால் அது மற்ற 5 அணித்தலைவர்களுடன் போட்டியிடுவதால் மட்டுமே வரும். நான் மோசமாக தோற்றுவிடுவோமோ என்று பயப்படுகிறேன் என்று ஜாங் ஜிங்ஷன் தலையை அசைத்துக் கொண்டு பதிலளித்தார். தற்போதைய தொழில்நுட்பத்தை கொண்டு தப்பியோடியவர்களை பிடிப்பது எனக்கு எளிமையாகத்தான் தோன்றுகிறது.
கண்காணிப்பை சரிபார்த்தல், இலக்கை நிர்ணயித்தல் மற்றும் கைது செய்தல். அவ்வளவுதான். வாங் யுன் சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்தவரை அவரிடம் சில தனித்துவமான திறன்கள் மற்றும் விதிவிலக்கான உடல் வலிமை மட்டுமே உள்ளது. இப்போது அவருடைய கைது நிலை உயர்த்தப்பட்டு இருப்பதால் காவல் நிலையத்தில் ஆயுதங்களை சிறிதளவு பயன்படுத்தினாலே அவரை கைது செய்வது எளிதாகிவிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று ஜாங் ஜிங்ஷன் சேர்த்துக் கொண்டார். ஹே, உண்மையில் வாங் யுன் சற்று வித்தியாசமானவர் என்றாலும் ஒரு சிறிய வியூகத்துடன் அவரை இன்னும் எளிதாக கைது செய்யலாம் என்று அருகின சிறுத்தவர் லெங் மிங் ஒப்புக்கொண்டு தலையசைத்தார். ஜிங்ஷன், உங்களுடைய திட்டம் என்ன என்று ஷென்ஹாவ் குழப்பத்துடன் கேட்டார். எனக்கு பெரிய திட்டங்கள் ஒன்றுமில்லை. நான் படித்ததின் அடிப்படையிலும் மற்ற அணித்தலைவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டதின் அடிப்படையிலும் உண்மையில் வாங் யுன்னை பிடிப்பது அவ்வளவு கடினமாக இருக்காது என்று ஜாங் ஜிங்ஷன் உறுதியளித்தார். பின்னர் அவர் மேசையிலிருந்து ஒரு பொருளை எடுத்து தன் கையில் உயர்த்தினார். இது ஒரு எலக்ட்ரிக் டச். தற்போது சில நகர காவல்துறையினர் பயன்படுத்துகிறார்கள். இது 6 மீட்டர் வரம்பை கொண்டிருக்கதோடு 3.6 மில்லி ஆம்பியரிலிருந்து 1.6 மில்லி ஆம்பியர் வரை குறைந்த மின்னோட்டத்தில் 50,000 வோல்ட் ஹை ஃப்ரீக்வன்சி டி அலையை உருவாக்குகிறது. இது மனித உடலில் உயர் அதிர்வெண் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி மோட்டார் நரம்புகளை செயலிழக்க செய்து இலக்கை அசையவிடாமல் செய்கிறது. அதே சமயம் மற்ற நரம்புகளுக்கும் உறுப்புகளுக்கும் தீங்கு ஏற்படுத்தாது. ஒரு முறை தாக்கப்பட்டால் இலக்கால் நகர முடியாது. வாங் யுன் வலிமையாகவும் வேகமாகவும் இருக்கலாம், ஆனால் ஒரு எலக்ட்ரிக் டச்சை அவரால் எப்படி சமாளிக்க முடியும்? அவரை நெருங்குவதும் இன்னும் எளிமையானது. நான் எனது அதிகாரிகளை சாதாரண உடையில் இருக்க சொல்வேன். அவருக்கு சந்தேகம் ஏற்படாமல் அணுகி மிக அருகிலிருந்து சுட்டால் அவரால் ஓட முடியும் என்று நினைக்கிறீர்களா? ஜாங் ஜிங்ஷன் அமைதியாக தொடர்ந்தார். மேலும் தப்பியோடிய வாங் யுன் மீது உள்ள மரியாதை காரணமாக அவரை துரத்துவதற்கு 2 எலீட் அதிகாரிகளையும் மோட்டார் சைக்கிள்களில் 10 வழக்கமான அதிகாரிகளையும் நிறுத்த திட்டமிட்டுள்ளேன். கண்காணிப்பு கேமராவில் நான் அவரை கண்டவுடன் அவருக்கு தப்பிக்க வாய்ப்பே இல்லை. அட கடவுளே கேப்டன் ஜிங்ஷன், நீங்க வேறென்ன முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள்? 10 வழக்கமான அதிகாரிகள், 2 எலீட் அதிகாரிகள், சாதாரண உடையில் அதிகாரிகள், எலக்ட்ரிக் டச் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள். இந்த முறை வாங் யுன்னை கைது செய்வதில் நீங்கள் குறியாக இருப்பதாக தெரிகிறது. ஜாங் ஜிங்ஷனின் விரிவான திட்டத்தை கேட்டு ஷென்ஹாவ் ஆச்சரியத்தில் கூச்சலிட்டார். அதுதான் யதார்த்தம். ஒரு தப்பியோடியவர் பலமுறை தப்பி அந்த முயற்சியில் குற்றங்களை செய்யும்போது இந்த அளவிற்கான படைபலம் காவல்துறைக்கு மிகவும் சாதாரணமானது. உண்மையில் தப்பியோடியவர் வன்முறையில் ஈடுபட்டிருந்தால் எலக்ட்ரிக் டச்சுகளுக்கு பதிலாக நாங்கள் உண்மையான தோட்டாக்களை பயன்படுத்தலாம். ஆனால் வாங் யுன் யாருக்கும் தீங்கு விளைவிக்கவில்லை என்பதை கருத்தில் கொண்டால் எலக்ட்ரிக் டச்சுகளை பயன்படுத்துவது முற்றிலும் நியாயமானது என்று ஜியாங் யூஷான் கூறினார். அணித்தலைவர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டு தலையசைத்தனர். தப்பியோடியவர்களை கைது செய்வதென்று வந்துவிட்டால் ஆயுதங்கள் அல்லது உபகரணங்கள் என எதுவாக இருந்தாலும் காவல்துறையின் கையே வாங்கியிருக்கும். ஆனால் இவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் நேரடி ஒளிபரப்பில் இருந்த பார்வையாளர்கள் திகைத்துப் போனார்கள். அவர்கள் மனதில் வாங் யுன் கதை முடிந்தது என்ற வார்த்தைகள் தோன்றின. குறிப்பு: எலக்ட்ரிக் டச்சின் விவரக்குறிப்புகள் அர்த்தமுள்ளதா அல்லது அவை சரியானதா என்று எனக்கு உறுதியாக தெரியவில்லை. நான் இணையத்தில் தேகி பார்க்கவில்லை, மன்னிக்கவும்.